இப்ப அதே மாரி இன்னைக்கு நம்ம தாடி வைக்கிறது அப்படின்றது வந்து சுன்னத் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பல முஸ்லீம்கள்லயே பார்க்குறோம், பல பேர் தாடி இல்லாம இருக்கிறாங்க. தாடி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. இப்ப தாடி வைக்கலாம், வைக்கணும் அப்படின்றது வலியுறுத்தப்படுதா? இதுக்கு உண்டான சட்டம் என்ன? தாடி வைக்கணும். நீங்க சொன்னீங்க முஸ்லீம்கள சில பேர் வச்சிருக்காங்க, சிலர் வைக்காம இருக்காங்கன்ட்டு. இன்னொரு ஆச்சரியத்த சொல்லவா? முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் தாடி வைக்க ஆமா, நெறைய பேர் ஆரம்பிச்சுட்டாங்க. வைக்கிறாங்க. ஆமா. இது சமீப காலத்தில ஏற்பட்ட மாற்றங்கள். அப்போலாம் அப்படி இல்ல. ஷேவ் பண்ணா தான். ஒரு நடிகரா அவர் ஷேவ் பண்ணி தான் இருப்பாரு. அதெல்லாம் அப்படி ஒண்ணு இருந்தது. இப்ப அப்படி இல்ல. தாடி தான். எல்லாமே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, ஆணுடைய அடையாளம் அதானே. முன்னாடியெல்லாம் ஷேவ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா, அது பெண்ணோட அடையாளம். அதுதான் ஆணுக்குரிய அடையாளம்னு நினச்சுக்கிட்டு இருந்தாலும் அழகுன்னு நினச்சாங்க. ஆனா, இன்னைக்கு உண்மைய புரிஞ்சுக்கிறாங்க. தாடி தான் ஆணுக்குரிய அடையாளம். அதுதான் கம்பீரம். புரிஞ்சுட்டாங்க. நம்ம மார்க்கம் என்ன சொல்லுது? அது அவசியம்னு தான் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாடிய பத்தி மிகவும் முக்கியத்துவம் சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, "ஹாலிஃபுல் முஷ்ரிக்கீன் இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள். மீசையை கத்தரிங்க, தாடிய வளருங்க." புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது இப்படி செய்வது தான் முஷ்ரிக்கீன்கள் இறை மறுப்பாளர்களுக்கு மாற்றமா செய்வது. ஏன் அந்த இறை மறுப்பாளர் எப்படி தெரியுமா செஞ்சாங்க? வெளிப்படையில பார்த்தா 2ம் இல்லாம இருந்தாங்களோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. 2யும் வளர்த்துக்க ஆரம்பிச்சாங்க. மீசையும் இருக்கும். மீசையும் வளர்ப்பாங்க, தாடியும் வைப்பாங்க. மீசையும் அவ்வளோ இருக்கும். தாடியும் இவ்வளோ இருக்கும். அதனால தான் அரபி மொழியில மீசைக்கு பேர் என்ன தெரியுமா? ஷாரிப். ஷாரிப்னா அருந்தக்கூடியவன்னு அர்த்தம். அந்த அரபிகள் எல்லாம் பாலோ, தண்ணீரோ குடிக்க போறான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வாயில குடிக்கிறதுக்கு முன்னால அவங்க மீசை குளிச்சுக்கிட்டு இருக்கும். அது வந்து விழுந்துரும் அதுல. அதனால தான் அந்த மீசைக்கே பேரு ஷாரிப். அருந்தக்கூடியது. அது சேர்ந்தாலும் குடிக்குது. ஆனா ஏன் மீசைய கத்தரிக்க சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து விழுந்தா எவ்வளவு தூசுகள், அழுக்குகள் எல்லாம் உள்ளுக்கு போகும். இந்த காத்து அடிக்குது. காத்துல வந்து மீசை ஃபுல்லா அழுக்குன்னு வச்சுக்கிறோங்க. நெறைய இருக்கு. தண்ணி குடிக்க போறாரு. மீசை தண்ணீல விழுந்துருங்க. அந்த அழுக்கு சேர்ந்து தானே போகும். தாடியில அழுக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லையே. ஏன்? வாய்க்குள்ள போகாது. வாய்க்குள்ள போற மேட்டர் இங்க கிடையாது. அங்க தானே. அதனால தான் மீசையை கத்தரித்து விடுங்கள்னாங்க. தாடிய வளருங்கள். அப்ப அதனால இருக்கும். தாடி தான் ஒரு ஆண்களுடைய அடையாளம் அப்படிங்கிறத இன்றைக்கு சமூகம் எல்லா சமயத்திலும் புரிஞ்சுக்கிட்டாங்கங்கள, அன்றைக்கு முஸ்லீம்களும் அப்படிதான் இதுதான் இருக்கு. அதில இந்தியா நாட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகம் தாடி தான் வச்சுட்டு இருப்பாங்க. இராணுவத்தில இருந்தாலும், போலீஸ் துறையில இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. ஒரு முஸ்லீம் இராணுவத்தில் இருக்கும்போது நான் தாடி வைக்கிறேன்னு சொன்னா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா சீக்கியர்கள் வந்து தாடி வச்சிருந்தா அனுமதி குடுக்குறாங்க. ஏன்னு கேட்டா, சீக்கியர்கள் எல்லாமே தாடி வச்சிருக்காங்க. விதிவிலக்கு இல்ல. ஒரு முஸ்லீம் எங்களுடைய மத அடையாளம் இதுதான்னு சொல்ல முடியாது. ஏன் எத்தனையோ முஸ்லீம்கள் தாடி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க இராணுவத்தை சேர்ந்தா தாடி தாடியோட தான் இருப்பேன்னு சொல்ல முடியல. அவங்க சொல்ல முடியுது. ஏன் எல்லாருமே அவங்க பின்பற்றுறாங்க. அது ஆண்களுடைய அடையாளம் அப்படிங்கிறதுக்கு பொதுவா உயிரினங்கள் எடுத்துக்கிறங்க. அழகு எது? ஆண் தான் அழகு. பெண்ணை விட அழகு. ஆனா ஆண் வந்து பெண்ணின் மீது மயிலான். காதல் கொள்ளுவான், அவன் பக்கம் ஈர்ப்பு அடைவான். அது வேறு விஷயம். ஆனா 2 சாராரில் அழகு என்பது ஆண்ட்ட தான் இருக்கு. இது இப்படி சொன்னா யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. என்னங்க நீங்கள் அழகு, பெண் தாங்க அழகும்பாங்க. மனிதனை விட்டுட்டு வேற உயிரினத்தை எடுப்போம். எல்லாத்திலும் பாருங்க, பெண்ணினத்தை விட ஆணினம் தான் அழகு. எல்லா உயிரினத்தையும் எடுக்கலாம். சிங்கம். அதுல பெண் சிங்கத்தை விட பிடரி மயிருள்ள ஆண் சிங்கம் தான் அழகு. பெண் யானையை விட தந்தம் உள்ள ஆண் யானை தான் அழகு. பெண் மயிலை விட தொகை விரித்தாடும் ஆண் மயில் தான் அழகு. கோழி எடுங்க, பெட்டை கோழியை விட கொண்டை உள்ள சேவல் தான் அழகு. இப்படி எல்லாமே பார்த்தீங்களாக அந்த பசுமாடு, காளை மாடு, திமிழுள்ள காளை மாடு தானே கம்பீரமாக அழகாக இருக்குது. அதனால ஆணு தான் அழகு. இதுதான் இயற்கை. அதனால தான் சில ஒரு ஆள் சொன்னார், இந்த பெண்கள் தான் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை அழகாக்கணும், நம்ம அழகாக்கி கொள்ளணுங்கிற அந்த கவனம் வந்து பெண்கள்கிட்ட ஆண்கிட்ட இருக்கிறதில்ல பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன் ஆண்களுக்கு இல்லை தெரியுமா? அவர்கள் பிறப்பிலேயே அழகானவர்கள். அதனால தான் அந்த இல்லை. ஆனால் பெண்கள் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆண்கள் பிறப்பில் அழகு. அழகை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. ஆண்கள் அழகை பற்றி கவலைப்படுவதில்லை. பெண்கள் அழகை தவிர வேறு எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றது. அதனால ஒரு ஆண் மகன் தன் கம்பீரமாக அழகாக இருக்குன்னு சொன்னால் அந்த தாடி தான். சாதாரண உள்ளவங்க கூட தாடி பெரிய தாடியை வச்சா பார்க்குறதுக்கு ஒரு கம்பீரமாக இருக்கும். பார்த்தீங்களா? அடுத்தவங்க பயப்படுவான். தாடியோட இருந்தால் பயப்படுவான். தாடி இல்லாமல் இருந்து சின்னால் மாதிரி காட்டும்.
பலவீனம் மாதிரி காட்டிடும். அதான்.